வைகுண்ட துவார தரிசனம் தொடர்பாக டிடிடி அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதன்படி டிசம்பர் 28 முதல் ஜனவரி 8 தேதி வரை SSD டோக்கன் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைன் லக்கி டிப் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனம் அனுமதிக்கப்படும். ஆர்ஜித சேவா உள்பட அனைத்து சிறப்பு தரிசனங்களும் அடுத்த 10 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைனில் டிக்கெட் பெற்றவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேர இடைவெளியில் மட்டுமே அறிக்கை செய்ய வேண்டும். நேரத்திற்கு முன்னதாக வந்தால் அந்த நேரம் வரும் வரை காத்திருப்பு அறைகளில் காத்திருக்க வேண்டியிருக்கும். சரியாக நேரத்திற்கு செல்பவர்களுக்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்குள் தரிசனம் கிடைக்கும். காலை ஸ்லாட் உள்ளவர்கள் கிருஷ்ணா தேஜா சர்க்கிள், மதியம் ஸ்லாட் உள்ளவர்கள் ATGH சர்க்கிள் மற்றும் இரவு ஸ்லாட் உள்ளவர்கள் சிலாதோரணம் என்ட்ரன்ஸ் வழியாக அனுமதிக்கப்படுவார்கள். இருப்பினும் ஜனவரி 2 தேதி முதல் ஆன்லைன் டிக்கெட் இல்லாத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 வழியாக வைகுண்ட துவார தரிசனம் செய்யலாம். பாதுகாப்புக்காக அதிக அளவில் காவல்துறையினரும் ஸ்ரீவரி சேவகர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேவையான அளவு உணவு, குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு தரிசன டோக்கன் வாங்கி கொடுப்பதாக கூறும் நபர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலே குறிப்பிட்ட விவரங்களை பக்தர்கள் கடைபிடிக்க டிடிடி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.